அப்படி மகாராஜா திவ்யகதி அடைஞ்சாள். அந்த பாவனமான சரித்திரத்தை சூத்திர சௌனகாதிகளுக்கு நித்தியாக்னிஹோத்திரிகளான மகான்களுக்கு சொல்லி, இது அக்னிஹோத்திரம் முதலிய சத்கர்மாவனுடைய பலம். பகவத் கதாசிரவணம்னு அவிச்சுதோர்த்த கவிபம் நிரூபிதா எதுத்தம ஸ்லோக குணானுவர்ணனம் விட்டாள். இந்த பகவத் கதாசிரவணம் தான் பண்ணின சுதர்மானுஷ்டானத்தினுடைய பலம்னு புண்ணியம் இருந்தா தான் தோணும், இல்லாமனா அது அப்படியே கொளரும், அது மனசுல படாது. நாரசுவாமி தீர்மானமா சொல்லிவிட்டார் வியாசரை, நீர் எத்தனை வேதத்தை நீர் நாளா பிரிச்சும், நீர் பாரதம் எழுதியும், அக்னிஹோத்திர சாந்தத்தியர்த்தம் நீர் சாதுர்ஹோத்திரம் கர்மசுத்தம் பிரஜானாம் வீட்சிய வைதிகம் எல்லாம் பண்ணினேன். பண்ணியும் உங்க சித்தத்துல பரிதோஷம் சந்தோஷம் ஏற்படாததுக்கு என்ன காரணம் தெரியுமா? அதுக்கு பலம் எதுன்னு புரியல. இதம் ஹி பும்சா தபசஸ்ருதஸ்ய வா ஸ்விஷ்டஸ்ய சூக்தஸ்ய ச புத்திதத்தயோ அவிஜ்ஜுதோர்த்தஹ கவிபிர்நிரூபிதஹ யதுத்தம ஸ்லோக குணானுவர்ணனம். பகவத் கதையில ருச்சி வரணும்னா சுதர்மத்தை சரியா அனுஷ்டிச்சிருந்தா தான் வரும், இல்லவனா வராது. அது வரதில்லை, இது மட்டம்னு தோணும், இதுக்கு மேல வேற இன்னொன்னு இருக்கிறதா தோணும். சாத்திய சாதன பாவத்திலே பிரமம் வந்துடும்னு சொல்லிவிட்டாள். இதைத்தான் நாரதசுவாமி சொல்லியிருக்காள். அதனால நம்ம பெரியவாள்லாம் போன மார்க்கத்துல சுதர்மத்தை அனுஷ்டிச்சு பகவானை ஆராதிக்க வேண்டியது தான் ஸ்ரீமத் பாகவதம் முழுக்க சொல்லியிருக்கு. சூத்திர சௌனகாதிகளை பார்த்து பகவத்குணம் சொன்னேன்னு சொல்லி கடைசியில சங்கிரகாத்தியாயம் சொல்றாள். மகாராஜா பரீட்சித்து பிரம்மசாபம் எதிர்ச்சியா வந்ததும் நடுநடுங்கி பீத பீதனாய் கங்காதீரம் பிரம்மனிஷ்டாள சரணாகதி பண்ண பிரம்மனிஷ்டாள் பகவத்குணம் சொல்வதாய் பிரதிஜை பண்ணி 13 ஸ்லோகம் கோபாலனுக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு பிரம்ம நாரத சம்பாதம், விதுர மைத்ரேய சம்பாதம், ஹிரண்யாட்சவகம், கபில தேவஹூதி சம்பாதம், கபிலாவதாரம் பண்ணி சர்வேஸ்வரன் மாதாவான தேவஹூதிக்கு பக்தி யோகத்தை அத்தியாச்சரியமாய் உபதேசம் பண்ணி, அம்மா நீ வீடு வாசல்ல வச்ச பிரேமையெல்லாம் என் பிரபுனிடத்துல வை, தஸ்மாத்வம் சர்வபாவேன பஜஸ்வ பரமேஷ்டினம் தத்குணாஸ்ரயா பக்தியா பஜனீய பதாம்புஜம். பகவத் சரணத்தை தவிர்த்து வேறு கதி எனக்கு தெரியல, பகவான் பஜி, நீ க்ஷேமத்தை அடையலாம், அதுக்கு சாது சங்கம்தான் உனக்கு உத்தமமான சாதனம், மகான்கள் அண்டினாத்தான் பகவத் சரண பக்தி வரும்னு அம்மாவுக்கு 5 வயசு குழந்தையாய் கபிலாவதாரம் பண்ணின வாசுதேவன் பிந்துசர தீரத்திலே சரஸ்வதி நதிக்கரையிலே உபதேசம் பண்ணின மகா பாவனமான சரித்திரம் தட்சயஜம் சிவனாம வைபவம். தாட்சாயினி தன் வாக்காலே பிதாவை பார்த்து சிவாராதன மகிமையும் சிவனாம வைபவத்தையும் வருஷிச்சு என் பிரபுனுடைய பெருமையை உன் போன்ற துஷ்டாளுக்கு தெரியாது, சாதுக்களுக்கு தான் தெரியும், அவன் பகிஸ்தமசு அந்த சத்துவம், அப்படிப்பட்ட பரமேஸ்வரனை துவேஷிக்காதேன்னு பிதாவுக்கு சிவனாம வைபவத்தை உபதேசம் பண்ணி யோகாக்னியிலே தன் சரீரத்தை பஸ்மாக ஆக்கி பர்வதராஜனுடைய பத்னியின் இடத்துல பார்வதியாக பிறந்து பரமேஸ்வரன் விவாகம் பண்ணிட்டு ஸ்கந்தன புத்திரனா அடைஞ்ச மகா புண்ணிய சரித்திரம் துருவ சரித்திரம். 5 வயசு குழந்தை 6 மாசத்துல சர்வேஸ்வரனை வைகுண்டத்திலிருந்து வரும்படியா பண்ணி பரமானுகிரகத்தை அடைஞ்ச சரித்திரம் துருவனுடைய வம்சாவளி, துருவனுடைய பெரிய தகப்பனாரான பிரியவர்தனுடைய வம்ச சரித்திரம் சொல்லி இடபரத்திர சரித்திரம் சொல்லி ரகுகணனுக்கு ஞானிகள் பல்லக்கு தூக்கி ஆத்ம தத்துவத்தை உபதேசம் பண்ணி ரகுகணனுக்கு உத்தமகதி கிடைக்கும்படியாக அனுகிரகம் பண்ணின பாவனமான சரித்திரம் பூகோள வர்ணனம், நரக யாசனை, நரக்கத்திலிருந்து கரையேறுவதற்கு நாம வைபவம், அஜாமல சரித்திரம், விருத்ராசுர வதம், மங்களம் மருதாம் ஜென்மான்னு சப்த மருத்துக்களுடைய உற்பத்தி, பிரஹ்லாத சரித்திரம், பாகவதனான பிரஹ்லாதனுக்காக சர்வேஸ்வரன் தூணிலிருந்து வெளியில வந்தாளாம். தேசிகன் சொன்னாள், பிரஹ்லாதனை பார்த்து துஷ்டனான ஹிரண்யகசிபு எங்க இருக்கான்னு கேட்பனோன்னு பயந்து சுவாமி என்ன பண்ணினாலாம், ஒரு கால் இந்த பெஞ்சில் இருக்கான்னு கேட்பன், லைட்ல இருக்கானான்னு கேட்பன், இனிமே அங்க புதுசா தான் ரூபத்தை எடுத்துன்னு வரதுக்குள்ள குழந்தை ஏதாவது பண்ணிவிட போறானேன்னு திரைலோக்கியமே ததகிலம் நரசிம்ம கர்ப்பம். எல்லா உலகத்திலையும் சுவாமி நரசிம்ம வேஷம் போட்டு இருக்காளாம். அவன் ஒரு தூணத்தான் காட்டான், ஒரு தூண்ல இருந்தா வந்திருக்கான், ஹிரண்யகசிபு போல ஆளாவது போக்கிரி இருந்தா மறுபடியும் வெளியில வருவன்னு சொன்னாள். திரைலோக்கியமே ததகிலம் நரசிம்ம கர்ப்பம். சிம்மாவதாரம் பண்ணி பிரஹ்லாதனுக்கு பரமானுகிரகம் பண்ணின மகா புண்ணிய சரித்திரம் பக்தி வர்ணமையான வர்ணாசிரம தர்மத்தை அனுஷ்டிச்சா தான் வருங்கிறதுக்காக நாரத சுவாமி தர்மபுத்தருக்கு உபதேசம் பண்ண வர்ணாசிரம தர்ம உபதேசம் அஷ்டமஸ்கந்தத்துல போய் கஜேந்திர மோட்சம், அமிர்த மதனம், லட்சுமி விவாகம், அமிர்த பிராப்தி,
மோகனாவதாரம் முதலிய சரித்திரம், வாமன சரித்திரம், திரிவிக்ரம சரித்திரம், விஸ்வரூப தரிசனம், மகாபலிக்கு பரமானுகிரகம் பண்ணின புண்ணிய சரித்திரம், மத்ஸ்யாவதாரம், சூரியவம்சம், அம்பரீஷ சரித்திரம், ராம அவதாரம், சர்வேஸ்வரன் பித்ருபாக்கியத்துக்காக அகண்ட ராஜ்யத்தை தியாகம் பண்ணி 11,000 வருஷம் ராஜ்யமாண்டு அக்னிஹோத்திரிகளுக்கு 10,000 கோடி கோக்களை தானம் பண்ணி வைகுண்டம் சென்ற பாவனமான சரித்திரம், சந்திரவம்சம், கிருஷ்ணாவதாரம், பாலலீல, ராசக்கிரீட, கோபிகா கீதம், அக்ரூர சரித்தம், ருக்மிணி கல்யாணம், அஷ்டமகிஷிகளுடைய விவாகம், குச்சேல சரித்திரம், சுதிகீத, நவயோகிகளுடைய உபதேசம், சர்வேஸ்வரன் நேர உத்தவருக்கு உபதேசம் பண்ணின உத்தவ உபதேசம். நரோதயதி மாம் யோகா நசாங்கியம் தர்ம உத்தவா. உத்தவா ஒரு தீர்மானம் பண்ணிக்கோ, சாங்கியமோ யோகமோ வேதமோ கர்மாவோ யஜ்ஞமோ தானமோ தபஸோ என்ன நேராக காண்பிச்சு கொடுக்காது. யதாவருந்தே சத் சங்கா சர்வ சங்காபோகிமாம். சாது சங்கம்தான் என்ன காண்பிச்சு கொடுக்கும். மாத் சங்கத்தை அட சித்தம் நைர்மல்யத்தை அடையும், க்ஷேமத்தை அடையலாம்னு உத்தவருக்கு பரமானுகிரகம் பண்ணின புண்ணிய சரித்திரம், சர்வேஸ்வரன் ஸ்ரீ வைகுண்டம் போன பாவனமான சரித்திரம், மகாராஜா சத்கதியை அடைஞ்ச பாவனமான சரித்திரத்தை பிரம்மனிஷ்டாள் யோகீந்திராள் அனுகிரகம் பண்ணி சம்சாரமாகிற ஒரு சர்ப்பம் ராஜாவை கடிச்சிருந்தது. அந்த விஷத்தை தான் பாகவதம் சொல்லி அரைக்கினான். யோகீந்திராய நமஸ்தஸ்மை சுகாய பிரம்மரூபிணே சம்சார சர்ப்பதஷ்டம் யஹ விஷ்ணுராதமமுஜது. சம்சாரமாகிற ஒரு சர்ப்பம் கடிச்சிருந்தது ராஜாவே. அந்த விஷத்தை அரைக்கி அனுகிரகம் பண்ணினேன். யோகீந்திராளான அவசூதாளான வியாசபுத்திராளான சுகாச்சாரியாளுக்கு நமஸ்காரம் பண்றேன்னு சொல்லி சத்தியம் பரம் தீமகி 3 காலத்திலையும் எந்த வஸ்து இருக்குமோ அப்படிப்பட்ட பரமேஸ்வரனை தியானம் பண்றேன்னு சூத்திர நமஸ்காரம் பண்ணி உத்தம பிராமணாளுடைய அனுகிரகத்தெல்லாம் பரிபூர்ணமா அடைஞ்சு பகவத்குணம் இங்க வந்து சொன்னேனேன்னு அப்படி சந்தோஷப்பட்டாள். இப்படிப்பட்ட மகாபாவனமான சரித்திரம் ஒரு குடும்பத்துக்கு கிடைக்கணுமே. ஆனா கோடி ஜன்ம சமுத்தேன புண்ணியனைவத்து லபியத்தேன்னு ஸ்காந்தத்திலையும் பாத்மத்திலையும் போய் எழுதிவிட்டாள். கோடி ஜன்மாவில பண்ணின புண்ணியம் இருந்தா தான் சப்தாக பிரம்மசத்திரம் கிடைக்குமாம். அப்படிப்பட்ட பெரிய மகா யாகத்தை, இந்த பிரம்மசத்திரத்தை ரொம்ப விதிவத்தா சாஸ்திர பிரகாரம் எப்படி சொல்லியிருக்கோ கௌசிக சம்ஹிதையிலே அந்த பிரகாரமா நல்ல பக்தியோட சுப்பிரமணியர் நடத்தின பெருமையோ, அவ குடும்பத்துல அவ பத்னி புத்திராதிகள் எல்லாரும் இதுல அனுவர்த்திச்ச அழகோ, இந்துக்கள்லாம் வந்த பெருமை, ஆஸ்திகாலாம் சேர்ந்து நடத்தின அழகு, இது ரொம்ப அந்யாதிருஷமான ஒரு பெரிய மகத்தான பெரிய மகாயஜ்யம்ங்கிறத நன்னா நடத்தி காண்பிச்சுட்டாள். சர்வேஸ்வரனா ஸ்ரீபதி ருக்மிணிகாந்தன் அந்த குடும்பத்திற்கும் இங்க வந்திருக்கிற பக்தாள் எல்லோருக்கும் நம்ம எல்லோருக்கும் நித்தியஸ்ரீ நித்திய மங்களம்னு ஆயுராரோக்கியம் அர்த்தாம்ச்ச போகாம்ச்சைவ அனுஷங்கிகான்னு ததாதி தியாயதோ நித்தியம் அபவர்க்க பிரதோகரின்னு எல்லாத்தையும் கொடுத்து ரட்சிக்க முடியா பிரார்த்திக்கிறேன். தேவக்யாம் தேவரூபிண்யாம் விஷ்ணு சர்வகுஹாஜயா ஆதிலாசீத்யதா ப்ராச்யம் திசீந்துரிவ புஷ்கலம் அத்புதம் பாலகமம்புஜேக்ஷணம் சதுர்புஜம் சங்ககதார்ஜுதாயுதம் ஸ்ரீவத்ஸலக்ஷ்மம் கடசோபிகௌஸ்துபம் பீதாம்பரம் சாந்திரபயோதசௌபகம் மகார்கவைடூர்யகிரீடகுண்டல சுஷாபரிஷ்வத்தசஹஸ்ரகுந்தலம் உத்தாமகாஞ்சங்கத கங்கணாதிபிஹ விராஜமானம் வசுதேவைக்ஷத ததாரப்யநந்தஸ்ய பிரஜः சர்வசமிருத்திமானே ஹரேர்நிவாசாத்மகுணைः ரமா கிரீடவதூன் நிருபா. சர்வேஸ்வரன் இங்க அவதாரம் பண்ணி பரம மங்களமாய் பிரகாசிக்கிறான். அஷ்டலட்சுமி இங்க வந்து வசிக்கிறாள்னு அனுகிரகம் பண்ணின மகா புண்ணிய சரித்திரம் பாகவதம். எல்லாருக்கும் சகல க்ஷேமத்தையும் ஸ்ரீபதி ருக்மிணிகாந்தன் கொடுக்க முடியா பிரார்த்திக்கிறேன். எல்லாரிடத்துலையும் நான் கேட்டுக்கிறேன். நான் சீக்கிரமா பரப்பிட்டு ஊருக்கு போக வேண்டியிருக்கு. எல்லாருக்கும் பகவான் க்ஷேமத்தை கொடுக்கணும். எல்லாரும் சத்கர்மாவை நித்தியம் அனுஷ்டானம் பண்ணி சந்தியாஸ்நானம் ஜபோஹோம தேவதானாஞ்ச பூஜனம் ஆதித்யம் ஈஸ்வரேவஞ்ச ஷட்கர்மாணி தினே தினேன்னு ஸ்வகர்மா இதை சரியா அனுஷ்டானம் பண்ணி எல்லாரும் க்ஷேமத்தை அடையணும்னு சர்வேஸ்வரனை பிரார்த்திக்கிறேன். வடமட்டம் புள்ள ரொம்ப ஆச்சரியமா பேசிவிட்டாள். நல்ல குடும்பம்ங்கிறது அவ பேச்சில இருந்தே தெரியுது. ஆமா, சில பேர் பேச்சினால அவ மனசு மட்டும் தெரியும். அவ பேசுறது அவ குடும்பம் முதற்கொண்டு வெளியாருது.
அப்படிப்பட்ட ஒரு அழகான பேச்சு, நல்ல ஹிருதயத்தோட பேசினால் அந்த குடும்பமும் மகாட்சேமமா இருக்கணும். அவ மனசனால சங்கல்பிச்சிருக்கிற இந்த கோனேராஜபுரம் சிவாலய மகா கும்பாபிஷேகம் ரொம்ப பரமமங்களமா நடக்கணும். சிவதர்மம் பிரதிஷ்டையா சர்வஹோமம் உண்டாள். அவன் சக்கரவர்த்திகளா தான் இருப்பாளாம் சிவதர்மம் பண்ணின குடும்பம். ஓரா பசாந்து ஒரு கல்லு ஒரு குடும்பத்துக்கு சேரணமையான ஆகினால அந்த பெரிய காரியத்தை எல்லாரும் சீக்கிரமா நடத்தி அந்த பரமேஸ்வர பிரசாதம் எல்லா ஊருக்கும் கிடைக்க முடியாது. அப்படி பண்ணோம்னு எல்லாரையும் நான் பிரார்த்திச்சு கேட்டுக்கிறேன். அயிகிரி நந்தினி நந்தித மேதினி விஸ்வவிநாதினி நந்தினுதே गिरिवरविञ्जरि तोदिनि वादिनि विष्णु विलासिनि जिष्णुनुते भगवति हेजिति गण्ड कुटुम्बिनि भूरि कुटुम्बिनि भूरि सुते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकभक्तिनि शैलसुते मयि गुरु मङ्गलमम्बुजवारिणि मङ्गलदायिनि मञ्जुगते मदिमलहारिणि मञ्जुलभादिनि मन्मथतात विनोदरते मुनिजनबालिनि मौक्तिकमालिनि सद्गुणवर्षिणि साधुनुते जय जय हे निवेदनुते गोपिका जीवनस्मरणम् पार्वतीपतये जानकीकान्तस्मरणम् श्रीसद्गुरुस्वामिनः श्री आञ्जनेयस्वामिनः